கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. முன்ன தீர்மானம் போட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. சார் தீர்மானம்லாம் போடுதுன்னா ஐயோ ஆமாம்ல தா போட்டுக்குங்க சார், மாநாட்டில் நிறைவேற்றலையே, அது பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த தடவை தீர்மானத்தை படிக்க விடுங்க. அதன் மூலியமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் அறிமுகமாவார்கள். இந்த பொதுக்குழு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. 75% ப்ராப்பர், 25% ப்ராப்பர் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு வந்து தேர்தல் நின்று என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், திமுகவா அதிமுகவோ தெரியல, இவர்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டவங்க, ஆனால் இந்த போஸ்டிங் போட்டிருக்காங்களா, அது எப்படின்னா எவ்வளோ தூரம்னா நம்ம இது வரும் எல்லை இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அங்கே போய் அவ்வளோதான் அவங்க லெவலு, அப்படிப்பட்ட ஆள் தான். ஏன்னா அது சொல்லி தப்பு இல்லை. அவங்க தான் சினிமா டிக்கெட் விற்றுட்டு அப்படி இப்படி மன்ற வேலையை பார்த்துருந்தவங்கள அரசியல் கொண்டு வரீங்கன்னா முதல்ல அவர்களுக்கான பயிற்சி பட்டறை மற்றதெல்லாம் நடத்தணும், எல்லாம் பண்ணுறோம். உங்களுக்கே பயிற்சி இல்லையா? இந்த கரூர் மேட்டரில் மாட்டினவன் 2 மாவட்ட செயலாளர், மீதிக்கிற 118 மாவட்ட செயலாளரும் என்ன பண்ணாங்க? இப்படி இருக்கவங்க எந்த நம்பிக்கையில் இப்போது திமுக எதிர்ப்பு நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. 26% எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே. அமமுக, ஓபிஎஸ், கிரேட் செங்கோட்டையன் இவர்கள்லாம் வருவாங்க சேருவாங்கன்றாங்க. அவங்க ஒரு 1% வச்சுக்கிங்க, எல்லாம் சேர்ந்தா கூட 27%. 27% 2 லட்சம் வாக்குகள் பதிவாகிற ஒரு தொகுதியில் 27% வாக்கு வாங்கினா ஒருத்தர் 35 வாங்கிடுவார், இன்னொருத்தர் 40 வாங்குவார். நீங்கள் என்ன டெபாசிட் வாங்குவீங்க? ஆதவர்ஜுன் அவர்கள், நீங்கள் முடிஞ்ச எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள், விஜய் சார் வீட்டுக்கே நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுங்கள், கை வச்சுருங்க பார்க்கலாம். தன்னுடைய பேச்சில் ரொம்ப சில இடங்களில் வரைமுறை மீறி போயிட்டாங்க. அந்த மக்களை கொலை செய்கிற அரசியலை இவங்க பண்ணுறாங்க. இந்த செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க, மக்களை கொள்கிற அந்த இது அப்படின்னு நேரடியாக இந்த சம்பவத்தில் கொலை பண்ணாங்கன்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. திருச்சியிலேருந்து நாங்கள் வந்தால் 3 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் நேராக ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஹெலிபேடில் இறங்கி நேராக கூட்டத்துக்கு வந்தால் எவ்வளோ நேரம் ஆக போகுது? வேணும்னு திமிர்த்தனமாக இன்னும் நான் பொய் காரணங்கள் சொன்னாங்க. திருச்சியில் எங்களுக்கு ரூமே கிடைக்கல, யாரும் ஹோட்டல் கொடுக்கல, இது எல்லாமே உளர்றது, பொய் புழுவது. ஆதவர்ஜுன் அவ்வளோ பேசுகிறாரு மாப்பிள்ளையை பற்றி. இப்போ மாப்பிள்ளை அவங்க டீம் கூட ஆதவர்ஜுனா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொல்லுங்கள். இவர் மேலே ஏதோ வழக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த பேச்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பவத்துக்கும் இவங்க மேலே ஒரு காரணம் இருக்குல்ல சார், ஆனால் இவங்க ஏன் ஒத்துக்கவே மாட்டுறாங்க? எல்லாமே அரசுங்கிறாங்களே. என்னன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இவங்க சும்மா இருந்தால் கூட அவன் மேலே கோவம் திரும்பிருக்கு. இவர்கள் ஓவராக பண்ணோன்னு என்ன நீ ஓவராக பண்ணுற என்னமோ இருக்க போகிறன்ற மாதிரி மாறிட்டாங்க. ஒரு அமைச்சர் பேமெண்ட் நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கண்டிஷன் ஃபாலோ பண்ணலான்னு அவன்கிட்ட கேட்டாங்களா? நடி ஓவரளவு நடிங்க, ஓவராக நடிப்பீங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தாவேகானுடைய பொதுக்குழு ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியிருக்காரு, விஜய் பேசியிருக்காங்க. இந்த மொத்த பொதுக்குழுவில் உங்களுடைய பார்வை என்ன சார்? மொத்த பொதுக்குழுவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, தனித்து போட்டி. தாவேகா திமுக 2 பேர் கிடையாது தான் போட்டின்னு மறுபடியும் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துனது தெரியும் நமக்கு. பேச்சுவார்த்தை விளைவாக இவர்களுக்கு கிடைத்த சில நன்மைகளும் தெரியும். கொஞ்சம் பேர் இந்த திமுக ஸ்லீப்பர் செல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய இது இப்போ இதெல்லாம் வானிலை அறிக்கை மாதிரி பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ 1% இறங்கிட்டு போகல. அன்றைக்கி 27ன்னாரு, இன்றைக்கி 26 ஆகிருக்குது. இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுனால தனித்து போட்டின்ற இதுதான் இந்த பொதுக்குழுடைய பிரதான கண்டென்ட்டு. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஏன்னா அங்கே போயிட்டு அதான் முடிஞ்சிடுமே இங்கே, அதனால் எல்லோரும் சந்தோஷப்பட்டு கொண்டாடுறான் அப்படின்ட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு பேசுவாங்க. இந்த தனித்து நின்றால் விஜய் ஜெயிப்பார்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இனி விஜய் தேர மாட்டார்னு சொல்லுவாங்களான்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு மூலியமாக ரொம்ப பெருசாக பிஜேபி அட்டாக் பண்ணல, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணல. ஆனாலும் தனித்து போட்டின்னு சொல்லலை. தாவேகாவும் விஜய்க்கு தான் இது திமுக தான் போட்டி, விஜய் தலைமை ஏற்பவர்கள் தான். அது இது எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், மாற்றத்துக்கு உட்பட்டது தான். அதனால் ஒரு டிசம்பர் ஜனவரியில் கூட திமுகவை தோற்கடிக்கணுன்ற ஒரே லட்சியம், அதுக்காக நாங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனாலும் இன்றைக்கி அவர்கள் சொன்ன கருத்தை வச்சு தான் நம்ம பேச முடியுன்ற அடிப்படையில் தனித்து போட்டின்றதை அவர்கள் கிட்டத்தட்ட சூசகமாக அறிவித்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பொதுக்குழு தீர்மானங்கள்னு பார்த்தா எனக்கு வந்து இவர்கள் முன்னே இருந்ததை விட பரவாயில்ல.
முன்ன தீர்மானம் போட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. சார் தீர்மானம் சார், தீர்மானம்லாம் போடுதுன்னா ஐயோ ஆமாம்ல தா போட்டுக்குங்க சார், மாநாட்டில் நிறைவேற்றலையே, அது பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், தனியாக நோட்ஸில் எழுதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இது. இந்த தடவை தீர்மானத்தை நம்ம சொன்னது என்னென்னா, தீர்மானத்தை படிக்க விடுங்க, அதன் மூலியமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் அறிமுகமாவார்கள். இந்த பொதுக்குழு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. 75% ப்ராப்பர், 25% ப்ராப்பர் இல்லை. முன்னத்துக்கு இப்போ பரவாயில்ல, ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். இதெல்லாம் முடிஞ்சு வந்து தேர்தல் நின்று என்னத்த அப்போ ஒவ்வொருத்தரும் படிக்கிறாங்கன்னா, படிக்கிறவங்க தான் முன்மொழிகிறாங்கன்னு அர்த்தம். படித்து முடிச்சோன்னா இன்னொருத்தர் நான் மொத்தமாக முன்மொழிகிறேன்றார். அப்போ அந்த பிரச்சனையும் இவர்கள்ட்ட இருக்குது. மாவட்ட செயலாளர்களை படிக்க விட்டாலே கரெக்டாக இருக்கும், அறிமுகமாவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர்கள் அதுலேயும் புஷியுடைய ஆதிக்கம் இன்னும் இருக்குது. புஷியுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சாதான் ஓரளவுக்கு தேரும், இல்லாட்டி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு மாவட்ட செயலோட கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களை அறிமுகப்படுத்தி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. மாவட்ட செயலை அறிமுகப்படுத்தினீங்கன்னா அது பெருவாரியாக பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட சேரும், அது ரீச் ஆகும். இங்கே படிக்க வச்சாங்க, சில இடத்துல மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கூட படித்தாங்க தீர்மானத்தை. அப்போ அந்த தீர்மானங்கள் எல்லாம் ஓகே. ஆனால் ஏதோ தமிழ்நாட்டில் ஊழலே இல்லாத மாதிரி ஒரு தீர்மானம் கூட ஊழலை எதிர்த்து இல்லை. அதில் சமீபத்தில் 2 விஷயங்கள் பெருசாக வெடிச்சது. ஒன்று அந்த நகராட்சி நிர்வாகம், அதில் பணி நியமனத்தில் வெடிச்சது. அதுக்கு எதிராக தீர்மானம் இருக்கணுமா வேணாவா? மணல் மற்ற விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இது ஒரு ஊழல் அரசு அப்படின்றத பதிவு பண்ணணுமா வேணாவா? அப்போ திமுக ஸ்லீப்பர் செல்லுகளுக்கு அது பிடிக்கல போல், ரொம்ப அடிக்க வேணாம், நைஸாக அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க போல். அப்போ ஊழல் இதை பற்றியே பேசலை. 2வது தமிழகத்தில் இருக்க பெரிய பிரச்சனைன்னா அது போதை கலாச்சாரம் தான் அனைத்து சட்டம் ஒழுங்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம். அது டாஸ்மார்க்கு, மெத்தப்பட்டைன், கஞ்சா இது பற்றிலாம் ஒரு தீர்மானமே இருந்து பேசியிருக்கணும். ஏன்னா சமீபத்தில் கூட 8% இருந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய அந்த பயன்பாடு 18%-ஆக டபுளாக இருக்குது. அப்புறம் எல்லா சீரழிவுகளுக்கும் அடிப்படையாக தான் இருக்குது. போதை இளைஞர்கள் ஜெயிலேருந்து வந்தவன் கஞ்சா போட்டு ரோட்டில் போகிறவனெலாம் வெட்டுறான். போர் அடித்தா அந்த ஒரு படத்தில் இவன் இப்போ என்ன தேடி வந்து அஞ்சலன்னு பாட்டு பாடுவாங்க, அதில் சூர்யா போட்டு எல்லாத்தையும் அடிப்பான் பாரு, அந்த மாதிரி போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லை வெட்டவும் செஞ்சுருந்தானுங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் பூர்வாங்கமாக இருக்கிறது வந்து போதைப் பொருள் கலாச்சாரம், போதைப் பொருள் பயன்பாடு, இளைய தலைமுறைன்னு சீரழிவது. இதற்கு எதிராக ஏன்னா நீங்கள் தானே இளைஞர் கட்சி வச்சுருக்கீங்க, இளைஞர்களை பற்றி பேசுகிறீங்க, அவங்கள பாதிக்கிற விஷயத்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு நான் திரும்ப சொல்கிறேன். டாஸ்மார்க்கு எதிராக பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை பேசினா தான் பெண்கள் வாக்கு வரும்னு இப்போ வரைக்கும் யாரும் அதை பற்றி தொடவே மாட்டேங்கிறாங்க. இது 2 முக்கிய தீர்மானம் போடவே இல்லை. 3வது தீர்மானம் நீங்கள் எல்லாம் ஓடி ஒழிஞ்சிங்க எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு யார் துணை நின்னது? எதிர்கட்சிகள் துணை நின்று உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இது இல்லாமல் பத்திரிகையாளர்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது மற்ற மூத்த பத்திரிகைகள்லாம் விட்டுருக்கோம், பெரும்பாலும் பத்திரிகைகள் மற்றவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தாங்க. மற்ற நிர்வாகிகள் எல்லாம் ஓடி ஒழிஞ்ச கூட அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக இருக்கணும்ல. 2வது உள்ள தைரியமாக போன மதியழகனையும் இவர் கட்டி அணைச்சிக்கிட்டார் மதியழகன். ஆனால் மதியழகனும் பவுண்டராஜுக்கு பாராட்டு நடத்தியிருக்கணும்ல, மேலேயே தலைவர் கூப்பிட்டு சால்வை போற்றி நினைவு பரிசு கொடுத்து பண்ணியிருந்தா எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் வரும். பண்ண அவரோட புஷி கோச்சுக்காருன்னு தெரில, அப்படி திரும்பிக்குவார். நம்ம கூட போயிருக்கலாம், என்ன பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இவர்கள் இன்னுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்றது தான். ஓகே சார், இதில் சொன்னது என்னென்னா இவர் தலைமையில் வந்து தேர்தலை எதிர்கொள்கிறாங்க, சிஎம் வேட்பாளர் இவர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து யாருக்கு சாதகம் நினைக்கிறீங்க? முன்னாடி சொல்லியிருந்தீங்க நிறைய நன்மைகள் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணீங்க. இன்னும் நன்மைகள் தாவேக்கா ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்கிறேன். தாவேக்கா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தனித்து நின்று தேர்தலில் வெல்ல முடியாது. இன்றைய சூழல் யார் காலில் என்றே இல்லை, அது எப்போத்துலேருந்து அதுதான், 80க்கு பிறகுலேருந்து அதுதான். அப்போது யார் காலையாவது வாரி வேணால் விடலாம், 2006 விஜயகாந்த் வாரி விட்ட மாதிரி அந்த மாதிரி வாரி விடலாம். மற்றபடி தனித்து நின்று யாரும் ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு ஆதவர்ஜுனா கண்டுபிடிக்கிறார்ல, டெய்லி அந்த மீட்ரு போட்ட மாதிரி போட்டு பார்ப்பார் போல், இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தது, அன்றைக்கி 27 இன்றைக்கி 26, இன்னும் 1% குறைஞ்சிக்குது. அப்படிலாம் கிடையாது. தேர்தல் நெருங்க பிரச்சார முறைகள் பல இது மாறும். ஒரே மாதத்தில் உங்களை பெரிய குற்றவாளி ஆகுனாங்களா? என்ன ஒன்று, நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னு. திமுக மேலே எப்பவுமே ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை.
இவன் ஒருத்தனை தப்பாக சொன்னால் அவன் கரெக்டாக தானே இருப்பான் அப்படின்ற மனநிலை இருக்கிறதுனால தப்பிச்சிக்கிட்டீங்க. மற்றபடி உங்கள் பேரில் தனியாலாம் ஒரு இது கிடையாது. அப்போ நீங்கள் இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்க இன்னைக்கு பெருமை பேசிக்கலாம். யார்? நம்ம இவர் சொல்கிறாரு, சிடி நிர்மல்குமார். நம்மகிட்ட இருக்கிற கட்டுமானம் மாதிரி எந்த கட்சியிலுமே கிடையாது, உலகத்திலே கிடையாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. போக போக ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுல்ல உங்களுக்கு. உட்கட்டுமானம் இல்லைன்னா 4 நிர்வாகிகளை நியமிச்சிட்டா உடனே கட்டுமானம் வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு திமுகவா அதிமுகவோ தெரில, இவர்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டவங்க, அண்ணா இந்த போஸ்டிங் போட்டிருக்காங்களா, அது எப்படின்னா எவ்வளோ தூரம்னா நம்ம இது வரும் எல்லை, இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அங்கே போய் அவ்வளோதான் அவங்க லெவலு. அப்படிப்பட்ட ஆள் தான். ஏன்னா அது சொல்லி தப்பு இல்லை. அவங்க தான் சினிமா டிக்கெட் விற்றுட்டு அப்படி இப்படி மன்ற வேலையை பார்த்துருந்தவங்கள அரசியல் கொண்டு வரீங்கன்னா முதல்ல அவர்களுக்கான பயிற்சி பட்டறை மற்றதெல்லாம் நடத்தணும், எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணவே இல்லை. உங்களுக்கே பயிற்சி இல்லையே. அப்புறம் அந்த இதில் வந்து போடுறீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. உட்கட்டுமானம் இருக்குன்றாரு இவர். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, பூத் லெவலில் பாகம் லெவலில் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரே கட்சி தான். அவன் புக்கை போட்டு பிரிண்ட்டு போட்டு புக்கு போட்டு பல பரீட்சை எழுதினவன் திமுகவில். இவங்களும் அதே மாதிரி கேஸ் தான். ப்ராக்டிக்கலாகவும் தியரிக்கலாகவும் ஒர்க் பண்ணக்கூடியது திமுக, ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடியது அதிமுக. நீங்கள் ரெண்டுமே கிடையாது. ப்ராக்டிக்கலாக இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. தியரிக்கலும் உங்கள்கிட்ட இல்லை. வெறும் பென்ட்ரைவில் போட்டு கையில் கொடுத்தோன்னா அதை வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது. அவன் வீடு வீடாக போய் பார்த்து எடுத்து எல்லாத்தையும் பரிச்சயமாகி இந்த தெருவில் கண்ணை மூடிட்டு இந்த பேரா அவங்க தான் சார், கண்ணை திறந்து பார்த்தா நீ தான், அப்போ போடு அப்படின்ற லெவலுக்கு இது. அப்போ அந்த ப்ராக்டிஸும் இல்லை. 2 பேருமே பெரிய ஜாம்பவானுங்க. யாராவது ஒருத்தரோட சேர்ந்தால் தான் நல்லதுன்னு ஆரம்பத்தில் தான் சொல்லுங்கிறேன். இவங்களை வீழ்த்துனா அவங்களோட சேர்ந்தீங்கன்னா நல்லது. பாஜக வரதுக்கு முன்னாடியே சேர்ந்து ஒரு 70-80 சீட்டு வாங்கிட்டீங்கன்னா எதிர்கட்சி தலைவரோ இல்லை ஏதாவது ஒரு இது வைக்கலான்னு அன்றைக்கெலாம் இழுத்தீங்க. சேர்ந்த உடனே என்ன பேசிக்கிட்டீங்க, அதிமுக வரும் சண்டை போட்டு சேர்ந்துக்கலான்னு. அதுக்கப்புறம் வரலன்னுன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போட்டியே எங்கள் 2 பேருக்கு தான், நாங்கள் தான் முதன்மை சக்தின்ட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்தோன்னா இப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்களா, கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு. அப்போ கரூருக்கு பின் சில விஷயங்கள்லாம் தெரியும் போது இவரே கான்டாக்ட் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஆனாலும் இந்த ஸ்லீப்பர் செல்கள்லாம் உள்ளே போகல, தனியாகவே நின்றுவோம் அப்படின்னு. கடைசியில் தனியாக நிற்கணும்னு முடிவு கொண்டாங்க. சும்மா இருந்தவங்கள போய் பேசி சீண்டிட்டீங்க. அதோடைய விளைவு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. இவர்கள் இப்போ தனியாக நிற்கணும்னா என்ன மாற்றம் வந்துடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கரூர் மேட்டரில் மாட்டினவன் 2 மாவட்ட செயலாளர், மீதிக்கிற 118 மாவட்ட செயலாளரும் என்ன பண்ணாங்க? எதுவும் பண்ணல, தலைமறைவு. அதான் அந்த கட்சி. அப்போ தேர்தல் இப்படி இருக்கவங்க எந்த நம்பிக்கையில் இப்போது திமுக எதிர்ப்பு நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். இந்த இதுதான் முன்னாடி பேசுனாங்க, நடுவில் கொஞ்சம் இதாச்சு. இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் போயிடுச்சுல்ல. உங்களுக்கு சாதகமான நிலைமை எப்படி வருது? நீங்கள் போய் கேட்டது எஸ்ஐடி, உங்களுக்கு கிடச்சது சிபிஐ விசாரணை. எப்படி கிடச்சிது? இதெல்லாம் அது பின்னாடிலாம் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது உங்கள் வழக்கேங்க எடுபட்டுருக்காது. எப்படி எடுபட்டுருக்கோம்? எஸ்ஐடியா பார்க்குறோம், என்ன பண்ணுறீங்க எஸ்ஐ இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி நீங்கள் எப்படி பேட்டி கொடுக்கலாம்? சரி ரைட்டு, எஸ்ஐடி எப்படி கொடுக்கலாம்? எஸ்ஐடியை நீக்கிறேன். அதான் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்கல்ல, அது நடக்கட்டும், அது மேலே நம்பிக்கை வைங்க. அது சரியில்லைன்னா பாவம் வாங்க. இப்படி தான் போயிருக்கோம். இவ்வளோ விரிவாலாம் வராது. அப்போ பல விஷயங்கள் பல இதெல்லாம் வந்து எல்லாரும் அப்படி தான் நடக்குது. டாஸ்மார்க் வழக்கு ஏன் தடை வந்துச்சு? தடையை நீக்க மறுபடியும் பேசி எங்களுக்கு உரிமையெல்லாம் இருக்குன்றப்போ உரிமை இருக்கா, பவர் இருக்கா? அது சம்மந்தமாக வழக்கு நடக்குதுல்ல, அது தீர்ப்பு வந்தோடனே நீ முடிவு பண்ணிக்கிட்டு போனார்ல தலைமை நீதிபதி சொன்னார் இதில். அப்போ ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு இது வலுவான சட்ட மோதல்கள் பல விஷயங்கள் இருக்குது. அது இவர்களுக்கு அது இன்றைக்கி நிலைமை சாதகமாகி இந்த விஷயத்தில் ஆளுங்கற்ற அரசு அடி வாங்கணுன்னா இன்னொரு விஷயம்னா, தாவேகாவுக்கு எதிராக பண்ணுற விஷயங்கள்லாம் அம்புகள் எல்லாம் மாலையாக போய் விழுந்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டாங்க. இவன் ரொம்ப அடித்தா என்டிஏக்கே போயிடுவாருன்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவர்கள் அந்த ஸ்டாப் பண்ணணும்னு இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த சைடும் சாஃப்ட் கார்னர், இந்த சைடு ஸ்டாப் ஆனோன்னா நம்ம இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க, அந்த சூழ்நிலை புரியாமையே. அதனால் நாங்கள் தனித்து நிற்போம், எங்களுக்கு அவங்க தான் போட்டி அப்படி இப்படின்னு. அவங்கள்ட்ட நீங்கள் நிற்கக்கூட முடியாதுன்றதை இந்த மேட்ரு உணர்த்திடுச்சு. அப்போ தேர்தல்னு வந்தால் 234 தொகுதிக்கு நீங்கள் ஆள் போடணும். இன்றைக்கி இருக்கிற டிவிக்கு
செங்கோட்டையன் 26% சொல்றாங்களே சார். 26% எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே. 26%. ம். இப்போ இது டிவிகே ம். டிவிகே தானே, டிவி. அமமுக ம். அமமுக ம். ஓபிஎஸ் கிரேட் செங்கோட்டையன் இவர்கள்லாம் வருவாங்க சேருவாங்கன்றாங்க. அவங்க ஒரு 1% வச்சுக்கிங்க, ம். 1 1 மொத்தம் சேர்த்து ம். எல்லாம் சேர்ந்தா கூட 27%. ம். 27% 2 லட்சம் வாக்குகள் பதிவாகிற ஒரு தொகுதியில் 27% வாக்கு வாங்கினா ஒருத்தர் 35 வாங்கிடுவார், இன்னொருத்தர் 40 வாங்குவார். ம். நீங்கள் என்ன ஆவீங்க? டெபாசிட் வாங்குவீங்க. அவ்வளோதான் நடக்கும். சில இடங்களில் தனி செல்வாக்குனால உங்கள் வாக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கூடுச்சுன்னா ஜெயிப்பீங்க. அது எப்படி? விஜய் போன்றவர் நிற்கிற இடத்துல, ம். மற்ற எல்லாரும் நிற்கிற இடத்துலையும் பெருசாக வராது. அப்போ அவர்கள் திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர்கள் நிறுத்தி கடுமையாக களத்தில் இறங்கி தேர்தலில் நடத்துகின்ற அனைத்து வேலைகளையும் அவங்க நடத்துவாங்க. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க, போவீங்க, வருவீங்க, ம். அவ்வளோதான். உங்களுக்கு நீங்களே பிரச்சாரம் பண்ணிக்கலாம். இல்ல இவங்க எந்த அடிப்படையில இந்த 26% அப்படின்னு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு? 27 இப்போ 26 வந்திருக்குங்கிறாரு. ஏதோ கருத்து கணிப்பு நடத்துறாங்களா? இல்ல எந்த அடிப்படையில் இது சொல்றாங்க? அவர் ஒரு செட்டப் வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. ம். ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. ம். 15 இல்ல அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றாங்களே 26 எங்கள்ட்ட இருக்குன்னு ஒரு 3 டைம் சொல்லிட்டாரு இந்த அதோட meetingல. கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார்ல, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் வருவோம்னு. ம். அப்படிதான். ஆனால் 26 எந்த அடிப்படையில் சொல்ல தெரியாது. ம். கேட்டால் இளைஞர்கள், பெண்கள், நாங்கள் தான் ஜெயிப்போம், நம்புங்கள் நாராயணன், ம். அதுதான். இப்போ இந்த பொதுக்குழுவிலே சார் இவர் கொஞ்சம் அதிகமாக பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு ஆதவர்ஜன் அவர்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, விஜய் சார் வீட்டுக்கே நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுங்க, கை வச்சிருங்க பார்க்கலாம் அப்படிலாம் வந்து பேசுறாரு. ஆனால் இந்த 30 நாட்கள் வந்து இவங்க 2 பேரும் ஆளே காணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. 30 நாள் ஏன் அமைதியாக இருந்தார்னா, ம். அமைதியின் மூலமாகவே மற்றவங்களாம் பேசுவாங்க, இவர் அமைதியாக இருப்பார். ம். இவர் சும்மா இருக்கிறதையே இப்போ இப்படி மாற்றிட்டாங்க, ப்ளஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. ம். அவர் மட்டும் பேசிட்டாரு வச்சுக்கோ, தாங்க மாட்டேன், ஆனால் அந்த அரசியல் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி விட்டிகிட்டு இருக்கிறாங்க. ம். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட், இன்னைக்கு எவ்வளோ நேரம் பேசியிருப்பார் விஜய்? விஜய் 20 மினிட்ஸ் 15 நிமிஷம். 15 நிமிஷத்தில் அவர் மெதுவாக அந்த கோர்ட்டு மேட்ரு இதுதான். சப்ஜெக்ட் என்ன பேசினார்? சப்ஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎம் சட்டமன்றத்தில் அவதூறு அது பரப்பிட்டாரு. பதில் சொன்னார், அது கோர்ட்டு இது காமிச்சார். சப்ஜெக்டா நீங்கள் பண்ணுங்க, நான் இறங்கிட்டேன், இது ஒரு இடர் தான், நீங்கள் இது இறங்குங்க, நம்ம ஆட்சி வரும் சொல்லி வெறுமனே இதை பேசிட்டு நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும்ட்டு முடிச்சுக்கிறாரு. இது ஒரு விஷயம். ஆதவர்ஜுனா தன்னுடைய பேச்சில் ரொம்ப சில இடங்களில் வரைமுறை மீறி போயிட்டார். என்னென்னா, கொலை செய்கிற அந்த மக்களை கொலை செய்கிற அரசியலை இவங்க பண்ணுறாங்க. அந்த கொலை செய்கிற அரசியலை பிடிக்காத ஐ பெரியசாமி போன்றவர்கள் இதை விரும்பலை, அதனால தான் அவங்களாம் வரல. இந்த செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க, மக்களை கொள்கிற அந்த இது அப்படின்னு நேரடியாக இந்த சம்பவத்தில் கொலை பண்ணாங்கன்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. இல்லை இந்த பொதுக்குழுவே வந்து அவங்களோட தீர்மானங்கள் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க இருக்கு, அதுக்காக இல்லாமல் இந்த கரூர் சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்க ஒரு மீட்டிங் அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் அவங்க உரிமை இருக்குது, ம். அதெல்லாம் பேசி தான் ஆகணும். பேச்சு ஒரு இல்லை லிமிட். சார் இவங்க பண்ணாது ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியே வருது. என்ன பண்ணாது? இப்போ இவங்க வெளியே வரல, ஆனால் எங்கள் தலைவர் வெளியே வந்திருந்தாங்கன்னா நீங்கள் முடிஞ்சா வீட்டுக்குள்ளே போய் அரெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. அதெல்லாம் கேட்குறாங்க. அதான் சொல்கிறேனே, அவருடைய அமைதி, அவருடைய இது இயலாமையா அமைதி புரட்சின்ற மாதிரி கொண்டு போகிறாங்கன்ற. அவருக்கு பேச தெரியலனா, எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, எங்களை பேச வச்சாரு, எங்களுக்கு இது இப்படி தான் பேசணும்னு சொல்கிறாரு எங்கள் தலைவர்னு. தலைவருக்கே பேச சிக்கல். ஆனால் இங்கே இல்லாட்டி இப்படி எடுத்துக்கலாமா, இவங்களுக்கெல்லாம் பேச கற்றுக் கொடுத்து அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அதனால் அவரே யோசிப்பார், நம்ம இப்படியா, ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோக்குதா, 30 நாள் வீட்டில் இருந்தோன்னா துக்கமா, டேய் நாங்களாம் 30 நாள் துக்கம்னா 30 நாள் வீட்டில் இருப்போம்டா அப்படின்றாரு. எந்த ஊரில்? இஸ்லாமியர்களில் தான் கணவர் இறந்துட்டா, மனைவி இருந்தால் கணவர் மறுநாள் வேலைக்கு போகிற எல்லாம் வருவார். கணவர் இறந்துட்டா மனைவியை 40 நாள் இத்தா அப்படின்வாங்க. 40 நாள் வீட்டில் அந்நிய ஆண்களுடைய பார்வைப்படாமல் வீட்டிலே இருப்பாங்க. ரொம்ப நெருங்கின சொந்தங்கள் ஆண்கள் அவங்கள பார்ப்பாங்க. ஆனால் இப்போ புற ஆண்கள் யாரையும் பார்க்க மாட்டாங்க. 40 நாள் வீட்டிலே இருப்பாங்க. 40ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுனோன்னா அப்புறமா வெளியே வருவாங்க, வழக்கமான காரியங்களில் ஈடுபடுவாங்க. இவங்களும் அந்த சடங்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவர் தான் குரான் மேலே சத்தியம் பண்ணுறவர்ல. ஆனால் இவங்கெல்லாம் விஜய் மட்டும்தானே, விஜய்க்கு தானே சொல்கிறாரு அவர். இவர் தான் மும்பை, டெல்லி, டேராடூன் அங்கங்கே சுற்றி தானே இருந்தார். இவர் துக்கத்துலேயும் அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தாப்புல.
அவர் காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கின்னு துக்கத்தை கொண்டாடினார். அப்புறம் 15 நாளைக்கு சிபிஐ விசாரணை வந்தோன்னே வெளில வந்துட்டார். சார் அதாவது இவங்களோட கருத்து எல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்திருந்தாரு, டெப்டி சிஎம் வந்து பார்த்துட்டு போனாரு. ஆனால் எத்தனை நீங்கள் இருந்தீங்க, 1 மணி நேரம் இருந்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறார் ஆதவ் அவர்கள். இவங்க வரவே இல்லை, எப்படி ஒருத்தங்க வந்தவங்களையும் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதான் பெரிய காமெடியிலே காமெடி. ஏன்னா விஜய் வர முடியாது. ம். வந்தால் பிரச்சனை ஆகும். இல்லாட்டி ஏதாவது செருப்பு அங்கேயே அடித்தவங்க இங்கே ஆள் செட் பண்ணி செருப்பு அடிக்க வைக்க முடியாதா? நேருக்கு நேராக மூஞ்சிலே கூட அடிக்க வைக்கலாம். எங்கள் கொண்டுட்டிய யாரா அவங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அதுவே அவங்க சொந்தக்காராக இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடாதா? அதனால தான் செருப்பு அடிச்சுன்னு அவனவட்ட சொல்லிட்டு போவோம். அங்கே செருப்பு அடித்தவனே பிடிக்கல அந்த எஸ்ஐடி டீம்லாம் அப்போ போட்டது. அதனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆதவ் அர்ஜுனோ, புஷி ஆனந்தோ, இல்லை மற்ற தலைவர்களோ, இல்லை மாவட்ட செயலாளர்களோ, நிர்வாகிகளோ அந்த மக்களை போய் பார்க்கறது யார் தடுத்தா? அவங்க சொல்கிறாங்க சார், காவல்துறை வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. காவல்துறை ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த அரசு என்ன வேணால் பண்ணுவாங்க. இன்னொன்று சொல்கிறார் அவர், அதெல்லாம் ரொம்ப மோசம். நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேசிட்டார். அதுவும் திருச்சியிலேருந்து நாங்கள் வந்தால் 3 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க. நீங்கள் நேராக ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஹெலிபேடில் இறங்கி நேராக கூட்டத்துக்கு வந்தால் எவ்வளோ நேரம் ஆக போகுது? வேணும்னா திமிர்த்தனமாக என்னென்ன பொய் காரணங்கள் சொன்னாங்க. திருச்சியில் எங்களுக்கு ரூமே கிடைக்கல, யாரும் ஹோட்டல் கொடுக்கல, இது எல்லாமே உளர்றது, பொய் புழுவுறது. சரி, அவங்க ரூம் தரல, அவங்க கட்சிக்காரங்களுக்கு வீடே கிடையாதா? இல்லை கட்சிக்காரங்களுக்கு ஹோட்டலுங்களே கிடையாதா? இல்லை சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு திருச்சியில் பங்களாக்களே கிடையாதா? இல்லை திருச்சிக்கு அருகில், சென்னைக்கு மிக அருகில்னுவாங்களா, அது மாதிரி திருச்சிக்கு மிக அருகில் எங்கேயும் வீடுகளே இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிட்டு காரில் வர வேண்டியதானே? இப்போலாம் காருக்குள்ளே வராரு, இப்போலாம் கூட்டமே வரல. இதெல்லாம் எங்கே போச்சு? அது என்ன பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்புறது ஏர்போர்ட்டில் இருந்து? இந்த திமிர்தனம் பண்ணது தான் வாங்கி கட்டிக்கிட்டீங்க. இன்றைக்கி அதை வந்து பெரிய அதை இப்போ தெரியுதா யார் பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணதுன்னு? அதனால தான் அவர் அதை நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. 7 மணி நேரம் ஆச்சு, 8 மணி நேரம் ஆச்சுன்னு. அன்றைக்கி அரியலூர் போயிருந்தால் கரூருக்கு முன்னாடி அரியலூரில் நடந்திருக்கும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஏன் கூப்பிட்டு வர்றீங்க? கூட்டத்துக்கு பேச தானே வரீங்க. 180 தொகுதி முடிச்சிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு வர்றதுன்னா நேராக அந்த இடத்துக்கு வருவாங்க, உட்காந்து பேசுவாங்க. அது விஜயாக இருந்தாலும். நான் கேட்குறேன், மகாபலிபுரம் கூட்டத்துக்கு போனீங்களா? எத்தனை பேர் உங்க கூட வந்தாங்க? இந்த பைக்கில் எங்கே போச்சு? கார் மட்டும் தான் இருந்தது. அப்போது எல்லாமே செட்டப்னு தெரியுதா? இவங்களோட விஜயோட செட்டப் வேற என்ன? அப்போ எங்கே போச்சு சொல்லுங்கள்? அவர்களாகவே வந்துட்டாங்க அப்படின்னா இல்லை, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நிகழ்வு வரட்டும், அவன் வர போகிறான், அவன் பார்க்க வர போகிறான். அப்போ தான் பாதுகாப்பாக பண்ணலான்னு நினச்சி பண்ணுறாங்களோ என்னமோ அப்படி சொல்கிறேன். நான் கேட்குறது பதில். விஜயை தன்னெழுச்சியாக வர்றாங்க, அவர் வந்தால் ஸ்தம்பிச்சிடும். நாங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க, வர்றாங்க அப்படின்னா இவர் இங்கேருந்து கிளம்பி போகும்போது பைக்கு கீக்குன்னு தொடர்ந்துட்டு வந்திருந்தாங்களா இல்லையா? மகாபலிபுரத்துக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போனப்போ எங்கே போனாங்க அவங்க எல்லாம்னு கேட்குறேன். யாரும் இல்லை, ஏன் வரல? இது எல்லாமே செட்டப் தெரியுதா? இவருடைய செட்டப். கோயம்புத்தூர்லேயே நான் சொன்னேன், கோயம்புத்தூர் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு வர்றது எதுக்கு? ரோட் ஷோ வர்ற பக்கத்து மாவட்டத்தெல்லாம் சொல்லி வர வச்சு அன்றைக்கி அந்த மக்களை கடுப்பேற்றுனாங்க. ஏர்போர்ட்லேயே சுற்றி என்ன பிரச்சனைனா, திமுக அடித்தா நீ அடிக்கிறியா, அவன் நல்லவனாக இருப்பான், அந்த எண்ணம் ஜனங்களுக்கு இருக்கிறதுனால நீ தப்பிச்ச. இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் கடுப்பாக ஏற்றிட்டே போனாங்களா? ஜனங்க கடுப்பாகிட்டே போனாங்க. இல்லை, இந்த சம்பவத்துக்கும் இவங்க மேலே ஒரு காரணம் இருக்குல்ல சார். ஆனால் இவங்க ஏன் ஒத்துக்கவே மாட்டுறாங்க? எல்லாமே அரசுங்கிறாங்களே. என்னன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு மற்ற இது. அது ப்ளஸ் இதுக்கு பிறகு இவர்கள் பண்ண கூத்து இருக்குல்ல, ரொம்ப இவங்க சும்மா இருந்தால் கூட அவன் மேலே கோபம் திரும்பியிருக்கும். இவர்கள் ஓவராக பண்ணோன்னு என்ன நீ ஓவராக பண்ணுற என்னமோ இருக்க போகிறன்ற மாதிரி மாறிட்டாங்க. ஒரு அமைச்சர் பேங்க அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கண்டிஷன் ஃபாலோ பண்ணலான்லாம் உன்ட்ட கேட்டாங்களா? நடி, ஓரளவுக்கு நடிங்க, ஓவராக நடிப்பீங்க. அப்போ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, விஜய் கொலை பண்ணிட்டார், விஜய் கொலைக்காரன் பேசும்பொழுது இது எல்லாமே என்னமோ நடந்துருக்கு போல, இவங்க ஏன் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே விஜய் மேலே திரும்பிச்சு. இப்போ நீங்கள் திருப்பி அடிக்கலை, அதை வந்து வேறு மாதிரி சொல்லிக்கிறீங்க. புயல் அமைதியாக இருக்குது, புயலுக்கு பின் தான் அமைதி. இவர் அமைதிக்கு பின் புயல் வருமா? வரும், பார்ப்போம் உங்கள் புயல் எப்படி வருதுன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்பொழுது மக்கள் பார்க்குறதுக்கு சரி இவங்க பாவம் இருந்தாலே அமைதியாகிறான், வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவனை போய் இந்த மாதிரி அடிக்கிறாங்களான்னு அப்படி தான் மாறி இருக்குது தவிர சிம்பத்தி இதுதான். அது ஒன்று. எதிர்கட்சிகள் பெருசாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. என்ன விஜய் என்ன பண்ணுவார்? நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்லாம் சாதாரண ஸ்டேட்மெண்ட்டா? போலீஸ் என்ன பண்ணுச்சு? க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு எடப்பாடிலாம் கூட்டம் பேசியிருக்காரு. சட்டசபையில் சண்டை போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு நன்றி கூட தெரிவிக்கலையா யாருக்குமே?
அதனால் இவர்கள் வந்து இவர்களை சுற்றி டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு ஆதவ அர்ஜுனா அவ்வளோ பேசுகிறாரு மாப்பிள்ளையை பற்றி. இப்போ மாப்பிள்ளை அவங்க டீம் கூட ஆதவ அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லாம் நல்லா நட்போடு தான் இருக்காங்க. ஆனால் அது கேட்டால் மரியாதை நிமித்தமா என்ன மரியாதை நிமித்தம்? திமுகவும் அதிமுகவும் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு எதாவது பண்ணுறாங்களா? அதை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் தான் மேடையில் அப்படி மற்றவங்கள விட நீங்கள் தானேங்க பேசுகிறீங்க. அதனால தான் நான் ஆதவ கேட்குறேன். அருண்ராஜ் வந்து ஆதவ் இது மாப்பிள்ளையும் உதயநிதியும் போட்டு அடின்னு அடிக்கிறாருன்னா அவருக்கு உண்மையிலேயே தொடர்பு இல்லை, அடிக்கிறாரு, சரி ரைட்டுப்பான்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லா தொடர்பும் இருக்குது, நட்பு இன்றைக்கும் இருக்குது. ஆனால் போட்டு நீங்கள் மட்டும் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் திமுக ஊழலை விமர்சிங்க, விமர்சிக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. திமுக கோஷ்டி சண்டை விமர்சிங்க. நேற்று கூட நேரு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் என்னை யாரும் அதிகம் பண்ணால் பதவி விலக போகிறேன்ட்டு வர்றாரு. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் பேசுங்க. பேப்பரை படிக்க மாட்டிங்களா? அதெல்லாம் விட்டுட்டு அது என்ன உதய் இது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தானே, அதுனா உதய் மட்டும் அடிக்கிறீங்க, அப்போ நீங்களாம் போனீங்களா? உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? அந்த கேள்வி வரும்ல. இன்னொன்று, ஸ்டாலின் ஓடி போயிட்டார். ஸ்டாலினை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயாவது வந்ததை வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் வச்சு பேசுவீங்களா? 75 கைது பண்ணும்பொழுது ஸ்டாலினுக்கு 22 வயசு, சின்ன பையன் தானே. கல்யாணம் ஆகி 5 மாதம் என்னமோ, மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, உதயநிதி வயிற்றில் இருக்காப்புல. ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருது. ஸ்டாலின் இல்லை, வெளியூருக்கு எங்கேயோ பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அன்றைக்கி நான் கலைஞர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் இல்லை, வந்தவொடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் ஸ்டாலினை தலைமுறை பண்ண முடியாதா? பண்ணியிருக்கலாம்ல. என்ன பண்ண முடியும்? எப்படி வச்சு கண்டுபிடிக்க முடியும்? செல்ஃபோன் சிக்னல் வச்சா கண்டுபிடியும்? எங்கேயா பதுங்கி இருந்தால் என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ணி அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. என்ன அடி விழுந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் கூட வந்துட்டு அடியை வேற ஒருத்தர் வாங்கி அவர் செத்த போயிட்டார், சிட்டி பாபுன்னு. அப்போ இது எல்லாமே ஸ்டாலினுடைய இதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? இந்த இதுக்கு சட்டசபையாக கட்ட போகிறாங்கன்னு குயின் மேரிஸுக்கு இது பண்ணாங்க. அன்றைக்கி ஸ்டாலின் போய் ஆதரவு கொடுத்தாரு. அன்றைக்கி அவர்கள் ஜனநாயகவாதியாக இருந்தாங்க. எங்களை ஆதரவு கொடுத்ததுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்களான்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அதே வழி தான் பின்பற்றினாங்க. அன்றைக்கி அவர் போய் ஆதரவு கொடுத்ததுக்கு இத்தனைக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர். அன்றைக்கி அவர் அரெஸ்ட் பண்ணி 21 நாள் நம்ம ஜெயிலில் இருந்தார். ஓடியா போயிட்டார். இந்த பாலம் ஊழல் சம்மந்தமாக அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணாங்க, அப்போ ஒரு அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அன்னைக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது. கலைஞரையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிற போலீஸு ஸ்டாலின் மாட்டினா என்ன பண்ணுவாங்க? அதனால் அவர் வந்து போயிட்டார். அவர் அதை ஒன்றை மட்டும் வச்சு சொல்கிறீங்கன்னா அப்போ அவர் வாழ்க்கையில் நடந்த பல விஷயம் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, கடந்த முறை தேர்தலுக்கு எங்கள் தலைவர் தான் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஆதரவுலாம் தெரிவித்தார், ஒரு நன்றி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஆதரவு கொடுத்தனால ஜெயிச்சாங்களா? ஜெயிச்சதுக்கு அது ஒரு காரணத்தில் அது ஒன்று. எல்லாரும் ரசிகர்கள் போட்டிருப்பாங்க, எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு 8-10% ஓட்டுக்குதுன்னா அந்த ஓட்டு எல்லாம் அன்றைக்கி டிஎம்கேக்கு தான் விழுந்துச்சு. நான் அதுதானே அடிக்கடி சொல்கிறேன். விஜய் தனியாக நின்னார்னா அதிமுக ஓட்டு எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு ஓட்டு விழும், அதனால வந்து அதிமுக விழுந்துடும், நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு இவங்க சொல்கிறாங்க. அது கற்பனை. உங்களுக்கு ஓட்டு போட்டதுலேயே கிட்டத்தட்ட 8-10% விஜய் ரசிகர்கள். இப்போ அவன் மொத்தமாக அங்கே போய் போட போகிறான். அப்போ உங்கள் கோர் ஓட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆக போகுது. சிறுபான்மை மக்கள் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் வந்தால் கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் போடுவாங்க விஜய்க்கு, தனியாக நின்னார்னா. ப்ளஸ் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களில் ஒரு பாதிக்கு மேலே போடுவாங்க. அப்படின்னா இது எல்லாமே திமுகவுடைய கோர் ஓட்டு அடிப்படும். அதுதான் அந்த 26% 28%ன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதனால அது ஒரு வகையில் உண்மை. எல்லாரும் தானே ஆதரிச்சோம், கொண்டு வந்தோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்குறது உண்மைதான். ஆனால் வரம்பு மீறி பேசுகிறாருல்ல சில விஷயங்கள்லாம், கொலை செய்தார்கள்லாம், அதெல்லாம் டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டு. இவர் மேலே ஏதாவது வழக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த பேச்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொலை செய்ய அந்த மக்களை கொல்ற இதுக்கு பெரியசாமி உடன்பாடு இல்லாமல் தான் வரல அப்படின்லாம் பேசுகிறாருல. அப்போ நீங்கள் வந்து சப்ஜூடியஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிற விவகாரத்தை பேசுகிறீங்க. அப்புறம் இவங்களை கொலைகாரர்கள்ன்ற மாதிரி நீங்கள் பொது மேடையில் பேசியிருக்கீங்க அப்படின்னு வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் ஆதவ அர்ஜுனா அவர்களோட 45 நிமிடம் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இந்த பொதுக்குழு தாவேக்காக்கு என்ன செய்ய போகுது சார்? ஏன்னா நம்ம சொன்னது தான் ஒரு 75% கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன இருக்க போகுது? இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பொதுக்குழு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம். விஜய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பொது மேடையில் தைரியமாக முதலமைச்சருக்கு சவால் விட்டு நாங்கள் தொடருவோம், போட்டி எங்களுக்கு அவங்களுக்கு தான் சொன்னதெல்லாம்
கீழ்மட்ட அந்த தொண்டர்கள் எல்லோர் மத்தியிலையும் ஒரு உற்சாகத்தை தரும். அதே நேரம் தனித்து போட்டி அப்படின்றது வந்து இது வரைக்கும் ஏதோ நடக்க போகுது, கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிற அந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்க தானே களத்தில் இருக்க போகிறாங்க, நிர்வாகிகள், அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை கொடுத்துருக்கும். என்னடா இது மறுபடியும் ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே வேட்பாளர் தேர்வு இவங்க 234 தொகுதியில் பண்ணுறாங்கன்னா அதில் வெளிப்படைத்தன்மை இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. அது மாவட்ட செயலாளருக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம வேட்பாளர் நிற்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா யார் யாருக்கு கப்பம் கட்டணும் அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக தகுதி அடிப்படையில் செலக்ட் பண்ணி நீங்கள் போய் நில்லுங்க செலவு பண்ணுங்கள் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு. அது மாதிரி தகுதி அடிப்படையில் பார்த்தா பலருக்கு பணம் இருக்காது செலவு பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர்கள் பெரிய கட்சியாக வர்றதுனால வேறு சில சோர்ஸும் கிடைக்காது. அதுனால் கட்சி தான் செலவு பண்ணணும். அதுக்கு கட்சி தயாராக இருக்கா? இந்த மாதிரி நடைமுறை பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட பிறகு அவர்கள் வந்து போகும் பொழுது வேட்புமனு தாக்கல், போலீஸ் அடக்குமுறை, பல இதை வந்து சந்திக்க வேண்டியது வரும். இந்த விவகாரங்கள்லாம் ஒன்று இருக்குது. இந்த தேர்தலுக்கு நடுவில் இந்த 6 மாதத்தில் பிரச்சாரம், விஜய் பிரச்சாரம், அது ரொம்ப முக்கியம். அதை பற்றிலாம் இன்றைக்கி பேசவே இல்லை அவர். இன்றைக்கி அவர் பிரச்சாரம் பற்றியும் பேசலை, விர்ச்சுவல் வாரிசுக்கு நன்றியும் சொல்லலை, மேடையில் மதியழகனையும் பவுன்ராஜையும் கூப்பிட்டு பாராட்டவும் இல்லை, எதிர்கட்சிகளுக்கும் நன்றி சொல்லலை. இது எல்லாமே இன்றைக்கி இவருடைய மைனஸ். அப்போது இவர் பிரச்சாரம் பற்றி சொல்லலைன்னா இவர் போய் என்னென்ன பண்ண போகிறன்றதை என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது எல்லாம் நடைமுறை உள்ள சிக்கல். அதனால் தனியாக நிற்கும் பொழுது நீங்கள் இது வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தால் பாஜகவும் அதிமுகவும் அவங்களை எப்படி பார்க்கும்? ப்ளஸ் இது அவங்க இவங்கள மதிக்க மாட்டாங்க, தொடாமையே அங்கே அடிப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் இவர்களுக்கு போடுற வாக்கு வேஸ்ட்டு. திமுக வீழ்த்தணும், உங்கள் விஜயே தாக்குன திமுக வீழ்த்தணும்னா எங்களுக்கு வாக்களித்தா நாங்கள் அவங்கள வீழ்த்துவோன்றது பிரச்சாரத்தை அதிமுக தரப்புலாம் எடுத்தாங்கன்னா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கும். ஓகே சார், உங்கள் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.